வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், ஜோஸ் சார்லஸ் மார்டின் முதல்வராக ஆக வேண்டும் என அனைத்து தரப்பு மக்களும் விரும்புவதால் 2026 ஆட்சி மாற்றம் உறுதி என லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி தலைவி பிரபாதேவி தெரிவித்துள்ளார். இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி, புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இதற்கு லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி சார்பில் எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது தலைவரின் அறிவிப்பு மற்றும் போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் அவர் முன்னெடுக்கும் அனைத்து போராட்டங்களும் வெற்றி பெறுகின்றது. அவர் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஆண்டுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். ஆனால் முதலமைச்சர் தேர்தலை கருத்தில் கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவிப்பால் இதனை அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். ஆனால் சிவப்பு அட்டை குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் 2500 ரூபாய் என்பது இல்லாமல் அனைத்து தரப்பு குடும்ப தலைவிகளுக்கும் 2500 ரூபாய் வழங்க வேண்டுமென கேட்டுக்கொண்ட அவர், எங்கள் தலைவர் மகளிருக்காக பல திட்டங்களை அறிவித்துள்ளார். அவர் அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் பெண்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. தற்பொழுது அந்த திட்டங்களால் ஈர்க்கப்பட்ட மகளிர் ஒரு மாற்று அரசியலை விரும்புகிறார்கள். லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என நிபந்தனையாகும். இன்று ஜேசிஎம் என்பது ஒரு பிராண்டாக மாறிவிட்டது. அவர் முதல்வராக ஆக வேண்டும் என அனைத்து தரப்பு மக்களும் விரும்புகிறார்கள். எனவே 2026 ஆட்சி மாற்றம் நடக்கப் போவது உறுதி என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு இனிமேல் மக்களை கவரக்கூடிய திட்டங்களை அறிவித்து ஒரு பயனும் இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என கூறிய அவர், புதுச்சேரியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அனைத்து துறைகளிலும் இந்த அரசு தோல்வியுற்ற அரசாக உள்ளது. என்ஆர் காங்கிரஸை மக்கள் வெறுக்க ஆரம்பித்துள்ளனர். 20 ஆண்டு காலம் புதுச்சேரி பின்தங்கி உள்ளது என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதாக தெரிவித்த பிரபாதேவி, புதுச்சேரியை மீட்டெடுக்கவே எங்கள் தலைவர் வந்துள்ளார். அவருக்கு பக்கபலமாக மகளிர் அனைவரும் இருப்போம். எங்களுடைய ஒவ்வொரு போராட்டமும் வெற்றி போராட்டமாக உள்ளது, மக்களுக்கான போராட்டமாக உள்ளது. மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியில் மகளிருக்கு சுதந்திரம் உள்ளது. எங்களால் தன்னிச்சையாக செயல்பட முடிகிறது என கூறினார். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறோம். அது எதற்காகனா, நாங்க முதல்ல நன்றி சொல்றதுக்காக இந்த பத்திரிகை சந்திப்பை நடத்தியிருக்கோம். நீங்க கேட்கலாம், எதுக்காக இந்த பத்திரிகை சந்திப்பு நன்றி தெரிவிக்கிறீங்க அப்படின்னா, எங்களுடைய தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மகளிருக்கான திட்டங்களை அறிவிச்சாரு. அந்த திட்டங்கள் வருடத்திற்கு 50,000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்கப்படும் என்ற திட்டத்தை அறிவிச்சாரு. அந்த அறிவிப்பு மகளிரிடத்துல நல்ல வரவேற்பை பெற்றது. அதன் ஒரு பகுதியாக முதல்வர் என்ன பண்ணாரு அப்படின்னா, 2500 ரூபாய் உயர்த்தி நாங்க கொடுக்குறோம் மகளிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறாரு. இந்த திட்டம் வர 12ஆம் தேதி நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்காக ஒரு உந்துதலா இருந்தது எங்களுடைய தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தான். அதனால இங்க இருக்கக்கூடிய மகளிர் அனைவருமே அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம், நன்றி சொல்றோம். மிகுந்த சந்தோஷமாவும் இருக்குது. எங்களுடைய ஒவ்வொரு போராட்டமும் புதுச்சேரி மக்களுக்கான விடிவு காலமா இருக்குது. சமீப காலத்துல நடந்த எங்களது போலி மருந்து பற்றிய விவகாரத்துக்கான பேரணி வெற்றிகரமா இருந்தது. அதனாலதான் இங்க சிபிஐ விசாரணை வச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு நம்மளுடைய குமாரபாளையத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அப்பார்ட்மெண்ட் முறையா வழங்கப்படலை அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாரு. அதை நமது குடியரசு துணைத் தலைவர் திறந்து வைத்தாங்க. அந்த ஒரு நிகழ்வு நடைபெற்றது. இப்படி ஒவ்வொரு நிகழ்வுமே எங்களுடைய தலைவர் ஒவ்வொரு போராட்டமா முன்னெடுத்து நடத்தி செல்றப்போ அது வெற்றியா அமையுது புதுச்சேரி மக்களுக்கு. அவங்களுடைய தேர்தல் நோக்கத்தை கருத்துல கொண்டுதான் மக்களுக்கான திட்டங்களை இப்ப அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்க அந்த மாதிரி அறிவிக்கல. எங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே மகளிருக்கும் குடும்பம் மகளிர்ல இல்லாம குழந்தைகளுக்கும் சேர்த்து, வளரும் இளம் பருவத்தினருக்கும் சேர்த்து அமைக்கக்கூடிய திட்டங்களா இருக்குது. இந்த திட்டங்கள் ஒவ்வொன்றுமே
ஒவ்வொரு மகளிருக்குமே போய் சென்றடைஞ்சிருக்குது. அதனால வருகின்ற 2026ல எங்களது கட்சி வந்து நிறுத்தக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்களும் அமோகமா வெற்றி பெறுவாங்க. எங்களுடைய ஆட்சி அமையும் அப்படின்றதுல நாங்க தெளிவா இருக்கிறோம். மகளிர் வந்து மிகுந்த எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. நாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போயிட்டு இந்த திட்டங்களை பற்றி விளக்க உரை கொடுக்கணும் அப்படின்னு போகும்போது மகளிரே விரும்பி கேட்கிறாங்க, உங்களுடைய திட்டங்களை நாங்க படிச்சோம், நல்ல திட்டங்களா இருக்கு, இவர் வந்து ஆட்சிக்கு வந்து செயல்படுத்தினா இன்னும் நாங்க வந்து புதுச்சேரியில ஒரு புதிய மாற்றமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. அந்த திட்டங்கள் அனைத்தையும் நாங்க வந்து செயல்படுத்துறதா இருக்கிறாரு எங்களுடைய தலைவர். வந்து சொல்லல செயல் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தலைவருடைய தாரக மந்திரம் ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்திட்டு இருக்கிறாரு. அது இல்லாம இப்பவும் நிறைய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அது எல்லாருக்குமே போய் சேர்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு தொகுதியிலையும் எங்களுடைய கட்சி தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி மிகுந்த சிரத்தையுடன் மக்கள் கிட்ட அவருடைய பணிகளை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒருத்தருடைய உழைப்பும் வருகின்ற 2026ல எங்களுடைய வெற்றியை பிரதிபலிக்கும் அப்படின்றத நாங்க நம்புறோம். போட்டி சம்பந்தமா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? தமிழர் பாரம்பரிய விழாவான பொங்கல் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில வந்து பெண்களுக்கும் உழவர்களுக்குமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பொங்கல் விழா. இந்த விழாவை வந்து எங்களுடைய தலைவர் வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் சிறப்பா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சமத்துவ பொங்கலா அறிவிச்சாரு. அந்த சமத்துவ பொங்கல் ஒரு நிகழ்வாக உலர்வரை தொகுதியில அனைத்து தொகுதியில் இருக்கக்கூடிய மகளிர் அணியில இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து, அதாவது சுய உதவி குழுக்கள்ல இருக்கக்கூடிய பெண்களும் பொதுமக்களும் இணைஞ்சு ஒவ்வொரு கோல போட்டி நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம். நேற்று வந்து ஜான்குமார் நகர்ல நடைபெற்றது. இன்று முத்துப்பிள்ளைப்பாளையம் ஏரியால நடந்திருக்குது. இந்த நிகழ்ச்சி வந்து எங்களுடைய தலைவரின் உத்தரவுப்படிதான் நடக்குது. அவர் வந்து மக்களுக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துறாரு. நம்ம என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, சிவப்பு நிற ரேஷன் கார்டுக்கு மட்டும்தான் அந்த மகளிரினுடைய ஊக்கத்தொகை வழங்குறாங்க இல்லைங்களா. ஆனா எங்களுடைய தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வந்து என்ன அறிவிச்சிருக்கிறாருன்னா, ஒவ்வொரு மகளிருக்கும் போய் சேரணும், இதுல பாகுபாடு இருக்கக்கூடாது, மகளிர் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மகளிருக்கும் வருடத்திற்கு 50,000 ரூபாய் வந்து ஊக்கத்தொகையா அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல. எங்க தலைவர் வந்து சொல்லல செயல் என்று அன்று அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்திலுமே கையெழுத்திட்டு இருக்கிறார். நாங்கள் ஆட்சி அமைத்த அடுத்த கணமே இந்த திட்டங்கள் மகளிருக்கான திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்படும். அது பொங்கல் பரிசு கம்மியா கொடுக்கறாங்கன்றது நம்ம ஆளும் அரசு தான் நம்ம கேட்கணும். நாங்க வந்து இன்னும் அரசாங்கத்துல ஆட்சி அமைக்கும் போது எங்களுடைய அரசு மகளிருக்கு அதிகப்படியான பொங்கல் பரிசு தொகை தான் வழங்குவோம். அது வந்து இன்னும் உயர்த்தி வழங்கி இருக்கலாம். ஏன்னா நம்ம மாநிலம் சிறிய மாநிலம், மக்கள் தொகையும் குறைவா இருக்குது. அத வந்து எங்களுடைய தலைவர் வந்து அறிவிப்பு வெளியிடுவாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து மாத்தி கொடுப்பாங்க. எப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து இவங்க நடைமுறைப்படுத்தாமே இருப்பாங்க. எங்க தலைவர் வந்து அதுக்கான முயற்சி எடுக்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய ஓட்டு வங்கி சரிஞ்சிடக்கூடாது, நம்ம மக்கள் மத்தியில வந்து நம்மளுடைய செல்வாக்கு குறைஞ்சிருச்சு, அதை உயர்த்தணுன்றதுக்காக அவங்க திட்டங்களை செயல்முறைப்படுத்துவாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து புதுசா ஆரம்பிச்ச ஒரு கட்சி அப்படின்றத தாண்டி எங்க பாண்டிச்சேரியில எந்த பகுதிக்கு போனாலும் எல்ஜேகே ஜேசிஎம் அப்படின்னு குரல் ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்குது. கோட்டுச்சேரி மேடு மீனவ கிராமத்தை சார்ந்த பலதரப்பட்ட கட்சியில் இருக்கும் மீனவர்கள் எல்ஜேகே கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி அபார வளர்ச்சி கண்டு வரும் நிலையில் எதிர்வரும் தேர்தலை கருத்தில் கொண்டு பல்வேறு கட்சியிலிருந்து பலர் விலகி லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்து வருகின்றனர். அந்த வரிசையில் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த கோட்டுச்சேரி மீனவ கிராமத்தை சேர்ந்த பலர் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். நம் நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து அண்டை நாடுகளில் கைது செய்யப்படும் சம்பவம் தொடர்கதையாகி உள்ள நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மீனவ மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் நிலையில் மீனவ மக்கள் அவர் மீது உள்ள அளவு கடந்த அன்பினால் அவரது கட்சியில் இணைந்து வருவதாக மீனவ மக்கள் கருத்து தெரிவித்தனர்.
புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட தானாம்பாளையம் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். புதுச்சேரி மாநிலம் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவருடைய ஆணைக்கிணங்க லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய மண்டல பொதுச் செயலாளர் சேர்மன் சுரேஷ் அவர்கள் மணவெளி சட்டமன்ற தொகுதி உட்பட்ட தானாம்பாளையம் சப்தகிரி நகரில் மக்களை சந்தித்து அங்குள்ள குறைகளை கேட்டறிந்தார். மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் உன்னதமான தேர்தல் வாக்குறுதிகள் சம்பந்தமாக மக்களுக்கான அடிப்படை வசதிகள், சாலை, குடிநீர், மின் விநியோகம், மேலும் பெண்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார மேம்பாடு, சமூக பாதுகாப்பு, சர்வதேச தரத்திலான கல்வியை மாணவர்களுக்கு வழங்குவது என்று பல்வேறு வாக்குறுதிகள் சம்பந்தமாக எடுத்துரைத்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதி TN பாளையம் கிராமத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பொதுமக்களுக்கு நிர்வாகிகள் விளக்கினர். புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட TN பாளையம் கிராமத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மற்றும் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மணவெளி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சமூக சேவகர் முருகன் என்கிற பெருமாள் அவர்கள் கிராமத்தில் உள்ள மகளிர்களை சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிருக்கான நலத்திட்டத்தை எடுத்து கூறினார். நிகழ்ச்சியின் போது கிராம பொதுமக்களும் இளைஞர்களும் திரளாக உடனிருந்தனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை மக்கள் பவனில் ஜெர்மனி மாணவர்கள் சந்தித்து உரையாடினர். சர்வதேச கலாச்சார மற்றும் கல்வி பரிமாற்ற திட்டத்தின் கீழ் இவர்கள் இந்தியா வந்துள்ளனர். ஜெர்மனி, இந்தியா ஆகிய நாடுகளில் நடைமுறையில் உள்ள கல்வி முறை குறித்தும் கல்வியில் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் தாக்கம் குறித்தும் கலந்துரையாடல் நடைபெற்றது. கல்வியில் முன்னோடி யூனியன் பிரதேசமாக புதுச்சேரி இருப்பதையும், படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள், சுயதொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் அரசு கவனம் செலுத்தி வருவதையும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் விளக்கினார். அரியாங்குப்பம் பகுதியில் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை 2 நாட்களுக்குள் அகற்ற வேண்டுமென ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அரியாங்குப்பம் கொம்யூன் ஆணையர் விநாயகமூர்த்தி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட சாலையோரங்கள், நடைபாதைகள் உள்ளிட்ட பொது இடங்களில் அனுமதி இல்லாமல் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இதனால் போக்குவரத்து இடையூறு மற்றும் விபத்துகள் நடந்து வருகிறது. எனவே பேனர்கள் வைத்துள்ளவர்கள் தாமாகவே முன்வந்து 2 நாட்களுக்குள் பேனர்களை அகற்றிக் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் பேனர்கள் வைத்தவர்கள் மீது அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தனியார் கொரியர் நிறுவனங்கள் மூலம் பார்சல் எடுத்து வரும்போது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் வருகிறதா என போலீஸ் கண்காணிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி கலெக்டர் அலுவலகத்தில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை ஒழிப்பது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் நடந்தது. கலெக்டர் குலந்துங்கன் தலைமை தாங்கினார். சீனியர் SP கலைவாணன், சப் கலெக்டர் இசிதா ரதி மற்றும் SP-க்கள் வருவாய்த்துறை, கல்வித்துறை, சமூக நலத்துறை, சுகாதாரத்துறை, மீன்வளத்துறை, கடலோர காவல்படை உட்பட அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். பின்னர் கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர், மக்கள் அதிகம் கூடும் பஸ் நிலையம், கடற்கரை சாலை உள்ளிட்ட இடங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும். திரையரங்குகளில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு புரியும் வண்ணம் எடுத்துரைக்க வேண்டும். தனியார் கொரியர் நிறுவனங்கள் மூலம் பார்சல் எடுத்து வரும்போது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் வருகிறதா என போலீஸ் கண்காணிக்க வேண்டும். பள்ளிகளில் வைக்கப்பட்டுள்ள புகார் பெட்டிகளை மாதம் 2 முறை திறந்து பார்வையிட்டு ஏதேனும் புகார்கள் இருந்தால் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றார். புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தை திருடிய பேக்கரி ஊழியரை போலீசார் கைது செய்த நிலையில் இது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வம்புப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் அருள்குமரன். இவர் தாவரவியல் பூங்கா எதிரே உள்ள தனியார் மருத்துவமனையில் வேலை செய்து வருகிறார். கடந்த 2ஆம் தேதி வேலைக்கு வந்த அவர் மருத்துவமனை வாசலில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு மாலை பணி முடிந்து வீட்டிற்கு செல்ல வாகனத்தை எடுக்க வந்தபோது இருசக்கர வாகனம் காணாமல் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார்.
இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் பேரில் உதயஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர் ஒருவர் நீண்ட நேரமாக அக்கம் பக்கம் நோட்டமிட்டும், அதேபோல் பூங்கா எதிர்சாலையில் உள்ள மற்றொரு இருசக்கர வாகனத்தை திருட முயல்வதும், பின்னர் மருத்துவமனை வாசலில் இருந்து அருளின் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. விசாரணையில் வாகன திருட்டில் ஈடுபட்டது அரக்கோணம் பகுதியை சேர்ந்த பேக்கரி ஊழியர் சிவகுமார் என தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் சிவகுமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியிலிருந்து தினமும் இயக்கப்படும் திருப்பதி பயணிகள் ரயில் நேரம் ஜனவரி 19 முதல் மாற்றியமைக்கப்படுகிறது. இது குறித்து தெற்கு ரயில்வேயின் திருச்சி கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் வினோத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ரயில் நிலையத்தில் இந்த ரயில் ஏற்கனவே தினமும் பிற்பகல் 2:50 மணிக்கு புறப்படுகிறது. இது பிற்பகல் 2:40க்கு மாற்றப்பட்டுள்ளது. வெளியனூர் ரயில் நிலையத்தில் இந்த ரயில் ஏற்கனவே 2:59 மணி முதல் 3 மணி வரை நின்று செல்லும். இனி இந்த ரயில் அங்கு 2:49 மணி முதல் 2:50 மணி வரை நிற்கும். சின்னபாபு சமுத்திரம் ரயில் நிலையத்தில் ஏற்கனவே பிற்பகல் 3:09 முதல் 3:10 வரை நின்று சென்ற இந்த ரயில் பிற்பகல் 2:59 முதல் 3 மணி வரை நின்று செல்லும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.